பேக் டு உங்கள் வெட்டி vlog squad. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 2 விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனலோட லோகோ மாத்தினதை பார்த்துருப்பீங்க. இந்த அனிமேஷன் எப்படி இருந்துச்சு, இந்த லோகோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ரெண்டாவது, நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபரா இருக்கிறீங்க, இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலன்னா நான் ஸ்க்ரீனில் வந்து இன்ஸ்டாகிராமோட அந்த யூசர் நேமை கொடுக்குறேன். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் இருக்கு. ஸோ அதையும் கிளிக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நாம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சயின்ஸை படிக்கும்போது தூக்கம் தான் வரும். ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது அதோட ஒரு ஃபீலே தனி. அதுக்கு தான் இன்றைக்கி நம்ம சிங்கப்பூர் சயின்ஸ் சென்டருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது உலகத்தில் எங்கே போனாலும் இந்த சயின்ஸ் சென்டரில் அதுலேயும் வேற டைனோசரே கிடைக்காது. இந்த டீரெக்ஸை தான் தூக்கி வைப்பாங்க. இது டீரெக்ஸில் இது வந்து சாவு போகிற டீரெக்ஸ்னு நினைக்கிறேன். பாரு, குச்சி மாதிரி இருக்குது. அந்த இதில் ஓடி வரோமே, ஜுராசிக் பார்க். இதுல கூட்டமா ஓடி வரும். இந்த சின்னதா இருக்கேன். அதுல ஒண்ணு அது டீரெக்ஸ் கடிச்சு திங்குமே. ஆமா தெரியுது. நான் கூட அதுவும் டீரெக்ஸ் நினைச்சேன். சரியான ஃபாஸ்ட். அப்படியே உள்ள தாவற மாதிரி வச்சிருக்கலாம். அங்கேயாவது முதல்ல வருதான்னு பார்ப்போம். 20 செகண்டுக்கு இதை பார்த்துட்டு வேற எங்கேயாவது பார்க்கணுமா? அடங்கு என்ன தெரிஞ்சு, அதுவே அங்க சுத்துற மாதிரி தெரியுது. என்னடா இது? எங்க நீ பாரு. ஆச்சா ஆயிருக்கு. வா, அதுவே அங்க சுத்துற மாதிரி இல்ல. எனக்கு இதுவே இந்த பஸ்ல போற மாதிரி இருக்கு. எப்படி போகுது பாருங்க. ரிவர்ஸ் வேறயா? எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டிய தேவையே இல்லை, அதுவே ஃப்ரீயா வந்துருச்சு. கிளிச்சா வரும் நாமளே. என்ன தெரியுமா? என்ன சொல்லணும்னு சொன்னீங்க. மிரர் மேஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அட பாவி, நாஸ்டாலஜிக்கா இல்ல? இருக்குது. முத வீடியோவை பார்த்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆமா, நம்மளோட வீடியோ இதுதான். உள்ள போய் பார்ப்போம். மறுபடியும் இது மஞ்சளே தான். நம்ம வண்ணம் எப்பவுமே மஞ்சள் தான். இங்கிட்டு போகணுமா? இது என்னடா இந்த பக்கம் கை கொடுக்கணுமா? கை கொடுக்குறான். தான் கையே தனக்கு உதவி சொல்லு. இந்த ஒரு பொம்மை மாதிரி தெரியுதா? அந்த ஒரு சின்ன பொம்மை மாதிரி. இப்ப பாரு, இங்கேயாவது எக்ஸிட்டை தேடி போனா கரெக்டா கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். மெட்டீரியல் இன்மேட் பல்ப் லைட்ஸ். என்ன போய்கிட்டே இருக்கே? நான் செந்தில் மாதிரி இதுல எப்படி ஏறியே? அது பாட்டுக்கு போய்கிட்டு. நான் சொன்ன மாதிரி மக்களே, சயின்ஸை என்னைக்குமே இப்படி பண்றதுதான் ஒரு இன்ட்ரெஸ்ட். இதை பார்த்தா தலை சுத்தும் நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணீங்க. ஸ்கிப் எல்லாம் பண்ணாதீங்க, தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோறுக்கு நாங்க எஃபெக்ட்ஸ் போடவே தேவையில்லை. ஆக்சுவலா இந்த லேசர் மேஸுக்கு நாங்க 2 பேரும் போகல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு தனியாக வந்து ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2 to 8 தான் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம போனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் நான் போகல. கடை வயசாக நாங்கள் போனால். ஆமாம், இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா லேசர் மேஸையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே 2 பால் மூவ் ஆகும் பாரு. இது என்ன காஃபி ஆய்வு? சாப்பிட்ற சயின்ஸு. பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஆடும் பாரு. இது எல்லாம் அயன் டஸ்ட் பார்ட்டிகல். இந்த ஆட்டம் ஆனதுன்னா தமிழ் குத்துப்பாடு போட்டா ஆமா தெரிச்சிருமே, கண்ணாடில இருந்து பிச்சுக்கிட்டு வெளியில வந்துருமே. பார், என் கை பட்டது எப்படி அதிருது பார். நான் சொல்றான் பாருங்க. இது என்ன? ஜேக்கப்ஸ் லேடர். ஐயா, இதை தொட்டா நமக்கு தான் ஆபத்து. சரி, என்ன பவரா வருது? இது என்ன? இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. நரசிம்மாவா இருக்கும் போல.
பாரு என் கை பட்டதுக்கு அப்புறம் அந்த பையன் கூட தொடணும்னு ஆசைப்படுறான். கைய வை. நான் நரசிம்மாவான்னு கேட்டில்ல, அங்க பாரு. நரசிம்மா இல்ல, மியூசிக் டைரக்டர் போடு. ரொம்ப மக்களுக்கு தேவையானதுக்கு வந்திருக்கோம் வாங்க. அதாவது பாத்ரூம் சரியா இருக்கான்னு பாக்குறக்காண்டி வந்திருக்கோம். உள்ள போடுற சாப்பாடு எப்படி வெளியில வருதுன்னு இப்ப பாருங்க. இந்த வருது பாருங்க. உள்ள போறதே வெளியில வர மாதிரி இருக்கு. அதான் உள்ள வந்திருக்கு, பொறுமையா வரும். அப்படியே போயிட்டு அட சீக்கிரம் இல்லையா இல்லையா டைஜஸ்ட் ஆவானா, அதான் தொண்டைக்குள்ள போகுது. சலைவா பிரேக்ஸ் டவுன் ஃபுட் பார்ட்டிகல்ஸ், அதானே. அங்க இருந்து பிட் அடிச்சுட்டு என்னமோ அவனே சொல்ற மாதிரி சொல்றான். இதெல்லாம் அப்படியே மனப்பாடமா மனசுல இருக்குதுப்பா. பாருங்க, அங்க இருந்து வயிற்றுல உள்ள போய் அங்க டைஜஸ்ட் ஆகும். என்ன பண்றோம், ஏதோ ஒரு ஆசிட் சொல்லுவானுங்களா, என்ன ஆசிட் அது? ஹைட்ரோகுளோரிக். அடிச்சு விடுவோம். கேஸ்ட்ரிக் ஜூஸர் இருக்குல்ல, ஹைட்ரோகுளோரிக் தானே நம்ம வயித்துல இருக்கு, வேற என்ன? அது வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம், இது ஏன்டா ஹைட்ரோ? அந்த பாரு, நான் சொன்னேன்ல, ஓகே ஓகே, ஏன் சயின்ஸ் நீ சந்தேகப்படாத, ஒன்னும் இருக்கு பாருங்க மக்களே. படிச்சது ஒன்னும் மறக்கல எங்களுக்கு, எனக்கும். இவன் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும் போல. இவன் என்னைக்கு சாப்பிடுறது, என்னைக்கு அடுத்த கண்டென்ட் எடுக்கிறது, இவனுங்க வேற 10 நிமிஷத்துல மூடா போறாங்க. இறப்பா, பொறுமையா வரவனா. இப்பதான் இது என்ன லார்ஜ் இன்டெஸ்டினா ஸ்மால் இன்டெஸ்டின். இனிமேதான் பேப்பர் எடுத்துட்டு பாத்ரூம் போவான், படிச்சுக்கிட்டே பாத்ரூம் போறதுக்கு. ஆமா, என்ன பேப்பர்னு கேட்டுறாதீங்க. கேல் பிளாடர். ஐயா, இவனுங்க என்ன இவ்வளவு லேட்டா செரிமானம் ஆகுது? இதுக்கு ஒரு சோடாவையா தூக்கி வாயில ஊத்திக்கலாமே. என்னடா உதய சூரியன்லாம் வருது. அரசியல் வேணாம் நமக்கு. இப்ப பாரு, ரெட்டலை வருது. என்ன ஒற்றுமை? சும்மா இறப்பா, பிரச்சனைகளை இழுத்து விட்டுறாத. இதுதான் பெருக்குடல், இப்பதான் வந்திருக்கு. என்ன பெருசா போறாரு? என்ன சாப்பிட்டதை விட வரது பெருசா இருக்கு. எல்லாம் சேகரிச்சு ஒன்னா வருது இல்ல. முடிஞ்சிச்சா? டியூப்ல வெளியே வந்துருச்சு. ஆமா, வா போவோம். ஐயா ராசா போதுங்கயா, உன்னைய பார்த்தது எனக்கு போதும். இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு வந்து அருவருப்பா இருக்குது. நீனே பாத்துக்க. மக்கள் நீங்க பாக்குறதுனா பாருங்க. இதப்ப திறந்துட்டு போ. இது அருமையான ஒரு விஷயம். வா. ஐயா, இதெல்லாம் போட்டா சூர்யா சொன்ன மாதிரி டர்ரு புருன்னு போட்டுட்டு மத்தவன சொல்றதுதான் வேலை. என்னென்ன வச்சிருக்கானுங்க பாருங்க. அதுல ஒண்ணும் இல்ல. வித்தியாசமா வருது. இந்த பாரு, என்னால இதத்தான் நம்பவே முடியல. அதுக்கு 45 சென்ட் இதா வந்து பாம்பு. அந்த பாம்புக்கு அதுவே பறந்துருமே. இதெல்லாம் வந்தீங்கன்னா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஆமா, 500 milliliters to 1.500. That's how much power. விதவிதமான சவுண்ட்ஸ் இருக்கு. சொன்ன மாதிரி இது சின்ன பசங்க வந்தா மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. ஹாண்டட் கேஸ்டில் வேற வச்சிருக்கானுங்க. பேகி வந்துற போது. இந்த மாதிரி விஷப்பரிச்சைக்கெல்லாம் நான் எப்பயுமே முன் போறது இல்ல. வீடியோ தெரிஞ்சிருக்கு. இது என்ன ராட்சதன் படம் மாதிரி. மாங்குயிலே பூங்குயில். இது அது இல்ல. அதேதான் போட்டுட்டேன்ல, அவ்வளவுதான். ராஜா சார், நான் கேட்டது வேற, நீங்க கொடுக்கறது வேற. நான் ராஜா சாரே கிடையாது. அவர் பார்த்தாருன்னா செருப்பால் அடிப்பாரு. சும்மா இரு. எல்லா கீபோர்டு வாசிக்கிறாலும் கடைசியில ஒண்ணு பண்ணுவாங்க. நானும் அதுதான் பண்ண போறேன். மியூசிக் தெரியுமா உனக்கு? தெரியுமா மியூசிக்க பத்தி? இல்ல சார். உனக்கு அறிவு இருக்கா? இல்ல சார். இல்லன்னு எந்த அறிவுல கண்டுபிடிச்சா? இசை ஞானியில தான் சார். இது என்ன? இளையராஜாவும் வந்தாச்சு. ஆமா ஆமா, இது அப்படிதான் தெரியுது. ஆத்மங்க இளையராஜா சயின்ஸ் சென்டர்ல உங்க மியூசிக் தான். முடிஞ்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். வீடியோ முடியல. பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சுனாப்பா
டயருக்கு பம்ப் அடிக்கிறாரு. வா காத்து எடுத்து இந்தா. ஹலோ ஹலோ, ஏன் காத்துங்க? தண்ணியே வரல. என்னைக்கு நம்ம ஊர்ல தண்ணி வந்திருக்கு? உண்மைதான். ஆஹா, ஏஆர் ரஹ்மான். ஒண்ணுமே தெரியலையே. கலர் பிளைண்டட்னா இப்படிதான் இருக்குமா? எனக்கு தெரியல. உனக்கு தெரியும்டா. நான் கலர் பிளைண்டா இருக்கிறேன்ல இதை போட்டு. கண்ணு வாபஸ் வாங்கிக்கிறேன். போதும், நீ வாச்சது நாங்க போறோம். ஒரு டப்பாங்குத்து பீட்டு போட்டீங்கன்னா நல்லா இருந்தது. அது ட்ரம் மெலடி. மெலடியோ கிளடியோ எல்லாத்துலயும் ட்ரம்ஸ் வாசிக்கணும். வித்யாசாகர் மாதிரி எதை கொடுத்தாலும் போட்டு தாக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த செக்மெண்ட் தான். இது இல்லாம பண்ணிட்டாங்களே. இது 2:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஃபயர் டொர்னேடோ செம்ம சூப்பரா இருக்கு. இந்த பாரு, இதுலதான் பண்ணுவானுங்க. நம்ம வந்த டைம்ல அது முடிஞ்சு போச்சு. ஆனா செம்ம சூப்பரா இருக்கு. அதாவது நெருப்புலயே ஒரு சூறாவளி வந்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட ஒரு சயின்ஸ். One solution is device shown in the exhibit. தண்ணி இப்ப தண்ணி அள்ள போறோம் பாரு. ரபா, இதுக்கே ஒரு வெயிட் இது வேணும் போலயே. தண்ணியே வரல. சுத்த பாருங்க சுத்துறத பாரு. கை போச்சு. தண்ணியே வரல. இவ்வளவு நேரம் சுத்தி தண்ணி அது மெதுவாதான் ஏறுது. எங்க ஏறி இருக்கு பாரு. ஏறி இருக்கா? இன்னும் நல்லா உழைக்கணும்டா. நல்லா சுத்து. சயின்ஸ் சென்டர்னா எல்லாமே சயின்ஸ் தான். இந்த இப்படி உட்கார்ந்தா சயின்ஸ், அப்படி நின்னா சயின்ஸ், நடந்தா சயின்ஸ். அங்க பியானோ, இங்க பார். சும்மா என்னைக்கு நாங்க யாரையும் தட்டினது கிடையாது. அப்படி ராஜா பகுத் மாதிரி இருக்கா? என்ன நம்ம வெயிட்டுக்கு தோதான் நடக்கணும். அப்பதான் அது கரெக்டா நிக்கும். இப்ப பாரு, 2 பக்கமும் ஈவனா நிக்குது. நான் பின்னாடி வந்தேன்னா அந்த பக்கம் இறங்கிறேன். போதும், குதிச்சு பண்ண வேண்டியதா இருக்குது விபிஎஸ்காக. ஏறு ஓ, மெட்டல் பிளாக் இருக்கு. அச்சோ, அவ்வளவுதான், தலை காலியா இருக்கும். அதாவது இதோட லாஜிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிவட்ஸ் சயின்ஸ். நான் சொல்றேன் பாரு, சொல்லு. இப்ப புடிச்சு இழுத்தா வரலையா? நான் நொந்துக்கிறேன்பா. இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுவே இங்க இருந்து இழுத்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து இழுத்தாலும் கொஞ்சம் தான் கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து ஈஸியா இருக்கு. அதுவே இங்க இருந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏதாவது ஒண்ணு ஏறிட போதுடா. ஒரு அடிதான் மேல பறக்கணும். எப்படி ஏத்துறது? ஐயோ, அதுக்கு மேல ஏறல. கடைசி வரைக்கும் போகும்னு பார்த்தா நான் ஏதோ ஒரு பட்டன் அமுத்துனா அசர்ன்னு. அங்க பாரு, பக்கத்துல பாரு. அது இதோட பியூட்டியே இதான். இது ஆடும்போது அதுவும் ஆடு. ஏன்னா ரெண்டும் ஒன்னாதான் கனெக்ட் பண்ணிருக்கானுங்க. க்ளோஸ் அப் ஷாட் வேணும்ல. நான் வரல ராஜா, நான் வரலப்பா, என்னை விட்டுப்பா. இதுல போனா தலை சுத்து. சுத்திட்டே இரு நீ. ஓ, இது வந்து நம்ம சுத்தி விட்டுட்டு அட்ஜஸ்ட் பண்ணா ஸ்பீடு தானா ஏறுமா? இத பாரு, சுத்திட்டோம். இல்ல ஏறு.
நான் அனுபவிச்சேன்ல, நீ அனுபவிக்கணும் ராசா. அங்க பாராத. Hang on the metal stand with one foot and the metal push up. நான் மாட்டேன் ராஜா, நான் வரல. எனக்கு சுத்தி விட்டியல. ஏன் ஒண்ணு ஐயோ நடக்க முடியல. எனக்கு உன்ன தலை சுத்துது. இந்த இடம் எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சு? இத பாரு, இதுல வந்து ஆமா டெம்பரேச்சர் உள்ள மட்டும் 39.4 இருக்குது. அவ்வளவு சூடு இருக்கு இங்க, சரியா? அதுல என்ன இருக்கு? இது வந்து அவ்வளவு சூடு இல்ல, கம்மியா இருக்கு. அது கம்பேர் பண்ணும்போது 33.8 தான் இதுக்குள்ள நார்மல் டெம்பரேச்சர். ஆமா, தொட்டு பார்க்கும் போதே தெரியுது. ஆனா அதுவே இந்த கிரீன் கலருக்கு வந்தோம்னா ஆமா இது ஜில்லுன்னு இருக்கு. அப்ப 31.2 தான் இருக்குது. சும்மா எதுக்கு வச்சிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா தானே தெரியுது. இதுல இவ்வளவு சயின்ஸ் வச்சிருக்கானுங்க சொட்டு கோண்டி இடத்துல. இது எதுக்கு போய் கீழே விழுவுறக்கா? குதே குதே அப்படியே ஒரு பல்ட் அடிப்பா. பெல்ட் அடி, பெல்ட் அடிக்கலாம். நான் நல்லா அடிப்பேன். நான் பெல்ட் இந்த மாதிரி பிவிஎஸ்என் தாவி தாவி குதிக்க நினைச்சீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டியது மறக்காம அந்த சிவப்பு பட்டன் சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. மத்தது ஆமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் பட்டனையும் அமுத்தி விட்டுருங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணலனா அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இத்துடன் விடைபெறுவது உங்கள்